ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பொம்மி சித்தார்த் சீரியலில் ஒரு அட்டகாசமான எபிசோட் பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம பொம்மையை இல்லாமல் பண்ணுறதுக்காக சாவித்திரிக்கேன் கையில் வச்சுருந்த அந்த தண்ணியை தெளிச்சிட்டே இருக்காங்க. நம்ம பொம்மையெல்லாம் அவங்கள நெருங்கவே முடியலை. உடனே சாவித்திரி எங்கள் வழிக்கு வராதுன்னு கேட்டால், நீ நம்புறியா? ஒழுங்கு மரியாதையா எங்கள் வழிக்கு வராமல் இங்கேருந்து கிளம்பு அப்படின்னதும் பொம்மி கையெடுத்து கும்பிட்டு, எங்கள் குருவே, இவங்க என் மேலே ஒரு தண்ணியை தெளிக்கிறாங்க, இதை நான் எப்படி இல்லாமல் பண்ணுறது அப்படின்னு போதும். இது அவனை நீ ஒன்று அவனுக்கு அந்த தண்ணியை ஊற்றி இல்லாமல் பண்ணணும் இல்லையா? இன்னொன்று, அவங்கள நீ நெருங்கணும்னு சொன்னால் அந்த தண்ணியை நடுக்கடலில் ஊற்றணும். அப்படி ஊற்றுனீங்கன்னா கடலில் இருக்கிற உயிர்கள் இல்லாமல் போயிடும் அப்படின்னதும், இல்லை அந்த உயிர்கள் பாவம், ரெண்டாவது வழியை பின்பற்றேன் அப்படின்னுட்டு பொம்மி அங்கேருந்து மறைஞ்சு போனதும் சாவித்திரிக்கேங் ரொம்ப சந்தோஷப்படுறேன். நல்ல வேலைக்கா தப்பிட்டோம் அப்படின்னுட்டு நம்ம சாவித்திரிக்கேங் ரொம்ப சந்தோஷமாக வந்துட்டுருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தோம்னா நம்ம சித்தார்த்து தான் காமிக்கிறாங்க. சித்தார்த் எல்லாருமே வீட்டில் இருக்கும்போது இந்த பக்கம் பாட்டிக்கு திடீர்னு நெஞ்சு பொத்தி கொண்டு கீழே விடுறாங்க. அப்படின்னு பார்த்து எல்லாருமே கிடந்து தவிச்சு நம்ம பாட்டிக்கு மாத்திரையெல்லாம் கொடுக்குறாங்க. ஸோ நல்லபடியாக சரியாயிடுது. உடனே ராணி எத்தனை வாட்டி சொல்கிறது, பாட்டி மாத்திரை போடணும்னு கேட்க மாட்டீங்களே அப்படின்னுட்டு ஏதோ ஒரு யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. அப்போ சித்தார்த் ராணி என்னாச்சு, ஏன் ஜோதிச்சுட்டு இருக்கா அப்படின்னு போது, ஒன்றும் இல்லையா, கோவிலுக்கு போயிட்டு வந்தேனா, அதான் பிரசாதம் கொடுக்கலான்னு யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னுட்டு எல்லாருக்கும் பிரசாதம் கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா ராணி பாட்டுக்கு ரூமுக்கு போனதும் இந்த பக்கம் நம்ம வளர்ந்து கலாய்ச்சிட்டு இருக்காங்க. என்ன சித்தார்த், பொண்டாட்டியை பிரிஞ்சு ஒரு நிமிஷம் கூட இருக்கா இல்லையே, அவ்வளோ பாசமா அப்படின்னு சேச்சே போங்கக்கா அப்படின்னு வைக்கப்பட்டுட்டு சித்தார்த் ரூமுக்கு வராங்க. அப்போ கூட ராணி ஒரு யோசனையிலே இருந்துட்டு இருக்காங்க. என்னாச்சு ராணி, ஏன் ஒரு மார்க்கமாகவே இருந்துட்டு இருக்கா? அம்மா இதை பிரச்சனையா அப்படின்னு போதும். அதெல்லாம் இல்லையா, லேசா தலை வலிக்குது, மற்றபடி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ராணி அந்த இடத்துல மறைக்கிறாங்க. இங்கே பார்த்தோம்னா சரி தூங்கு சரியாயிடும் அப்படின்னு சித்தார்த் ராணியை தூங்க வைக்கிறாங்க அந்த இடத்துல. அதுக்கப்புறமா பார்த்தோம்னா இந்த பக்கம் அந்த சாவித்திரிக்கேங் 4 பேரும் ரொம்ப சந்தோஷமாக அந்த கையில் ஒரு பொட்டிலோட வந்துட்டுருக்காங்க. அப்படின்னு பார்த்து நம்ம சாவித்திரிக்கேங் முன்னாடி ஒரு சுழற்சி மாதிரி ஒன்று வருது. எப்படி நம்ம பொம்மி சாவித்திரிக்கிட்ட இருக்கிற அந்த பொட்டில் எடுத்தால் மட்டும்தான் அந்த பொட்டில் கொடுத்து இவங்களுக்கு உதவி செய்கிறா இல்லையா, அந்த அரக்கனை இல்லாமல் பண்ண முடியும். இதனால் ஒரு சுழற்சி மாதிரி ஒவ்வொருத்தங்களையும் தாக்குறாங்க. ஆனால் அவங்க 4 பேரும் பிரில்லியண்டாக அந்த பொட்டில் மாறி மாறி கெச் பண்ணிட்டு இருக்காங்க. இதனால பொம்மி விடாமல் உடனே அவங்க 4 பேரையும் தாக்குனதும் பொட்டில் கீழே போட போகிறாங்க. பார்த்தா அந்த அரக்கன் பிடிச்சிடுறான். இது பார்த்து சாவித்திரிக்கேங் ரொம்ப சந்தோஷப்பட்டு, இப்போ என்ன பண்ணுவேன், எங்களை உன்னால் எதுவும் பண்ண முடியாதே அப்படின்னதும் உடனே அரக்கம் என்ன பொம்மி, என்ன எதிர்க்கலான்னு பார்க்குறியா, உன்னால் முடியாது அப்படின்னதும், இங்கே பாரு, நீ உதவி பண்ணுறேங்கிற பேரில் கெட்டவங்களுக்கெல்லாம் எதுக்காக உதவிக்கு போகிறேன், இங்கே பாரு, என்னை எதிர்க்கிறவங்க எனக்கு எதிரி, அதனால் நீ தான் இப்போ எனக்கு எதிரி அப்படின்னதும் உடனே அந்த இடத்துல பொம்மி ஒரு கல்லெடுத்து அவங்க மேலே பேசுகிறாங்க. ஸோ 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுட்ருக்காங்க. கடைசி கட்டத்தில் அந்த அரக்கனை கீழே தள்ளி விட்டுடுறாங்க பொம்மி. அதுக்கப்புறமா அவனால் எழுந்திருக்கவே முடியல. உடனே அந்த பொட்டில் இருக்கிற அந்த தண்ணியை அவன் மேலேயே ஊற்றி அவனை அந்த இடத்துல இல்லாமல் பண்ணதும் சாவித்திரிக்கேங் அதிர்ச்சியா, ஐயோ இப்படி பண்ணிட்டா, வாங்க எல்லாரும் ஓடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு 4 பேரும் தலைதிரிச்சு ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம ராணி யோசிச்சுட்டு உடனே அந்த சுவடி எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. உன் மனசு ஏதோ குழப்பமாக இருக்குது என்ன அப்படின்னு உடனே மீன்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ராணி என்னாச்சுன்னு கேட்குறியா, சரி சொல்கிறேன் அப்படின்னு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் போகிறாங்க. நம்ம சிவன் ராணிக்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. இங்கே பாரு ராணி, ஒரு மனிதன் தன்னோட உடம்பு மறைக்கிறதுக்காக ஆடை எப்படி போடுறானோ அதே மாதிரி தான் இப்போ உன் கூட இருக்கிற உன் பொம்மையக்காவும் அப்படின்னதும், சாமி என்ன சொல்கிறீங்க புரியலையே அப்படின்னதும் ஏதோ ஒரு வாழ்க்கை விளக்க சொல்கிறாங்க. அதாவது என்னன்னா, எப்படியோ பொம்மி ராணி கூட நிரந்தரமாக இருக்க போகிற இல்லைங்கிற ஒரு அர்த்தம் தான் இது. ஸோ சாமியார் ராணியை கவனமாக இருக்க சொல்கிறாங்க. இதோடைய எபிசோட் முடிச்சிருது.